இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நாங்கள் நேற்றுக்கு திருவாப்பூர் திருவிழாவுக்கு போயிருந்தோம். அங்கே வாங்கின திங்ஸஸ் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். இதை வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒத்த ரோஸா நான் ஏற்கனவே ரெட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஓகே, சூப்பர், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? எவ்வளோன்னு சொல்லிட்டு இது வந்து 20 ரூபா. இதோட ரேட்டு 20 rupees. அப்புறம் இந்த ஃப்ளார் இது வந்து 20 ரூபா. இதே மாதிரி கலர் கலராக 20 ரூபா, 20 ரூபா. இந்த மாதிரி எல்லாமே 20 ரூபா தான். இந்த சைடு மாற்றிட்டு 20 ரூபா. இந்த எல்லா திங்ஸும் 20 rupees. பார்த்துச்சு. நெக்ஸ்ட்டு தோடு. இது 40 ரூபா தோடு. அழகாக இருக்கா? போட்டு காட்டுறேன். இது வந்து வெயிட்லெஸ் தோடு தான். சூப்பராக இருக்கும், வெயிட்டாக இருக்காது. நீங்கள் பாருங்கள், இது வந்து 40 ரூபா. சூப்பராக இருக்கா? இது வந்து பிங்க் கலரில் இருக்கனா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். சில்வர் கலர் இருக்கனால சில்வர்னு இல்லை, எல்லா கலருக்குமே போட்டுக்கலாம். இது வந்து நல்லாவே மேட்ச் ஆகும். அதுக்கு மேட்சாக இந்த ஃப்ளவர் இருக்கு. நல்லா இருக்கா? எடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த மல்டி கலர் தோடு தான் போட போகிறோம். இந்த தோடு வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒன்று தான், பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா கீழே விழுந்தால் ஏதாவது ஒரு கல்லாச்சு கொட்டும். கல் கொட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு கல் கொட்டினாலும் செஸ் போர்டு மாதிரி தான் இது. ஒரு காயின் தொலைஞ்சாலும் விளையாட முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு கல் தொலைஞ்சாலும் நம்மளால் போட்டுக்க முடியாது, நல்லா இருக்காது. இதை போட்டு கிளம்பி வரேன். இதுவும் வெயிட்லெஸ் தான். வெயிட் அதை விட கம்மியாக இருக்கும் இது. ஆனால் பிரிட்டியாக இருக்கும் போட்டால். இந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகுது பாருங்க. அதுக்கா ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆமாம், ஒரு க்யூட்டான பர்பிள் கலர் தோடு. அது பர்பிள் மாதிரி இருக்காது, ஒயிட் மாதிரி. ஒரு நிமிஷம், இந்த இது பர்பிள் கலர் மாதிரி இருக்காது, பர்பிளிஷாக இருக்கும் லைட்டாக. இந்த ட்ரெஸ்க்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒயிட் உள்ள ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்கும், சூட் ஆகும். இதுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இதுவும் 40 ரூபா. நான் காட்டின தோடு எல்லாமே 40 ரூபா. நாக்கா சூப்பர் கலர். நல்லாக்கா? ரெட்டு. இது வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்க்கு, பிங்க் கலர் ட்ரெஸ்க்கு, ரெட் கலர் ட்ரெஸ்க்குன்னு இந்த மாதிரி 3 ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம். இன்னொன்று க்ரீன் கலர் ட்ரெஸ் கூட நல்லாயிருக்கும், அதை போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து பட்டன் கிடையாது, கொக்கி மாடல் போட்டாச்சு. அது நல்லாயிருக்கா? காது வந்து இழுத்துருமோன்னு பயப்படாதீங்க, சூப்பராக இருக்கும். எல்லா மாடல் ட்ரெஸ்க்கும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கா? இப்போ இதை வைக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நேற்றுக்கு இது வாங்கினேன், 40 ரூபா. எப்படி போடு? அது எப்படி போடணுமோ ப்ராப்பராக அப்படி போடு. இங்கே வரணும், காதுக்கு பின்னாடி வரணும். ஃப்ரீ ஹேர் விடும்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். ஓகே, ஃப்ரீ ஹேர் விடும்போது இந்த மாதிரி போட்டிருந்தா அழகாக இருக்கும், முடி முன்னாடி வராது. சூப்பர். எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இது வந்து செட்டில் உள்ளது. இதுவும் வாங்கினேன். இது வந்து 50 rupees, 50 ரூபாய். இது வந்து ஒரு தோடு குட்டியாக க்யூட்டாக இருக்குது, இது கொடுத்துருந்தாங்க. இது சூப்பர். இங்கே பாருங்கள், இது வந்து சில்வர் கலரில் இருக்கனால இது கூட செட் ஆகும். பிங்க் கலர் ட்ரெஸ்னால் சூப்பராக இருக்கும்.
இதுக்கு வந்து மேட்சாக தோடு கொடுத்துருக்காங்கல்ல, இதையும் கூட போட்டுக்கலாம். எந்த ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ் கூட பாருங்க, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது. வந்து இப்போ வந்து கவுண்ட் பண்ணலாமா? 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 200, 240, 280, 280 to 40னா 320 to 50, 370 ரூபா ஆயிருக்கு. இதில் 370 ரூபா, அப்புறம் 20 ரூபாய்க்கு நிறையா ஒரு 40-50 ரூபாய்க்கு குச்சி மிட்டாய் சாப்பிட்டோம். அப்புறம் நல்லா சுற்றி பார்த்தோம். அப்புறம் நிறைய இதாக பூவெல்லாம் வாங்கினோம். நேற்றுக்கே ஒரு 500 ரூபா ஜூஸ்லாம் குடித்தோம். நிறைய வாங்கினோம், என்னென்னமோ வாங்கி சாப்பிட்டோம். அது வந்து நேற்றுக்கே 500 ரூபா காலி ஆயிடுச்சு திருப்பூர் திருவிழாவில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து முடிய போகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இப்போ வந்து எல்லோரும் கேட்குறீங்க, தோடெல்லாம் யூனிக் கனெக்ஷனாக இருக்குது, எங்கே வாங்குறீங்கன்ட்டு. நான் எங்கேயுமே வாங்கலை. இதோ இந்த மாதிரி தான் 40-50 ரூபா, எதுவாக இருந்தாலும் 100 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். இந்த மாதிரி ரோட் சைடு கடையில் தான் வாங்குவேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். என்னோட மொத்த தோடு கலெக்ஷன் வந்து நான் ஒரு vlog-ஆ போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.